நம்ம கொஞ்சம் தான் போட்டோம். ஆனால் சாறு பார்த்தோம்னா நிறையா நல்லா ஆட்டங்கள்ல ஆட்டினாலும் நமக்கு கிடச்சிருக்குது. மிக்சியில் ஆட்டினோம்னா சாறு இந்த மாதிரிலாம் வராது. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இப்படி தொலாவி கொடுக்கணும். இப்போ நல்லா ஹீட் ஆனதுனால நல்லா நுர பொங்கும். ஏன்னா சாறு அப்படிங்கிறது தண்ணி. அந்த தண்ணி எண்ணெயோடு மிங்கிள் ஆகும்போது இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இந்த நுர அடங்குற வரைக்கும் நம்ம காய்ச்சணும் அப்படின்னம்னா அதுதான் இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம காய்ச்சறதுக்கான பதம். இப்போ நுர கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு வருது. இந்த எண்ணெயை தலைக்கு அப்ளை பண்ணும்போது முடி கருமையாக வளரும். இந்த எண்ணெயில் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆயில் புல்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். வாயை நல்லா குளித்தோம் அப்படின்னம்னா பல் இடுக்குகள் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். வாய் துர்நாற்றம் அடிக்கிறது, கபத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும்.